الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெருளாட்சி இந்த வருடத்துடைய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறுதி நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெருளால் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஏராளமான இபாதத்துகளை நல்ல அறங்களை நாமெல்லாம் செய்திருக்கின்றோம். இந்த இபாதத்துடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் இறையச்சம். நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மக்களாக வேண்டும். அதுதான் நோன்புடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதன் அடிப்படையில பல்வேறு நல்லறங்களை இபாதத்துகளை இரவு நேரங்களை கண்பிடித்து கடைசி 10 நாட்களுக்கு கூட தூக்கத்தை தியாகம் செய்தவர்களாக நல்லதெல்லாம் நாம் ஈடுபட்டோம். அப்ப இந்த இறையச்சத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய நல்லறமானது ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இது இந்த அமலை நாம் செய்வோமா? ரமலான் கடந்த பின்பு இதே போன்ற இறையச்சம் நம்மிடத்துல தொடருமா என்பதை நாம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ரமலான்ல நாம செய்த அமல்கள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்க வேண்டும், இந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தோம். ஆனால் ரமலானுக்கு பின்னால் இதே இறையச்சம் நம்மிடத்தில் தொடருமா என்பதை இந்த ரமலானுடைய இறுதி நாட்கள் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு பல முஸ்லிம் ஊர்கள்ல நீங்க பார்க்கலாம், நாளைக்கு பெருநாள் என்று சொன்ன உடனே
ரமலானை பெருநாள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரால என்ன செய்வாங்க சொன்னா, பல முஸ்லீம் ஊர்கள் சென்னையில இருக்குதா எனக்கு தெரியல, பல முஸ்லீம் ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா முழுக்க சீரியல் பழுப்பை போட்டு, அது கூட தவறு கிடையாது, பெருநாள் அன்னைக்கு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போகலாம். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ல கொண்டு வந்து கட்டி பெருநாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க சினிமா பாடல்களை போட்டு எல்லா முஸ்லீம் ஊர்களையும் கூட பார்க்கலாம். எதுக்கு? பெருநாள் அன்னைக்கு நோன்பு முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளே பெருநாளை கொண்டாடும் என்ற பெயரால மார்க்கம் தடுத்த இசையை ஹராம் என்ன செய்வாங்க, முழுக்க சினிமா பாடல்களை ஒளிபரப்பி பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இறையச்சம் எது வரைக்கும்? ஈது வரைக்கும் தான். ஒரு மாதம் முழுவதும் அல்லாஹ்விற்காக நின்று வணங்கி நோன்பு நோற்று இறையச்சத்தோடு நடந்து கொண்ட நாம அந்த இறையச்சத்துடைய ஆயுள் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, பெருநாள் பிறை பார்க்கின்ற வரைக்கும் தான். பெருநாள் பிறை பார்த்த பின்பு அந்த இறையச்சம் நம்மை விட்டு கலந்து போய்விடக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். அப்ப உண்மையிலே இறையச்சம் என்றால் என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டினான். நம்ம இறையச்சம்னா 5 நாள் பள்ளிவாசல்ல வந்து சொல்லுவது, ரமலான் மாதத்துல நோன்பு நோற்பது, இது மற்றும் இறையச்சத்துடைய வெளிப்பாடு கிடையாது. நண்பர்களோடு இருக்கும் போது, கூட்டத்தோடு சபையில இருக்கும் போது நல்லறங்களை செய்வது, இதுதான் இறையச்சத்துடைய வெளிப்பாடு என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறையச்சத்தை பற்றி எப்படி சொல்லி காட்டுறான்? இறையச்சம்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதீன யஃஸவுன ரப்பஹும் பில் கைப் வஹும் மின ஸாஅத்தி முஸ்ஃபிகூன். இறையச்சமுடையவர் யார் என்று சொன்னால், அல்லதீன யஃஸவுன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இறையச்சம் என்ன? 4 பேர் சபையில இருக்கும் போது நல்லறங்களை செய்வது இறையச்சம் கிடையாது. அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் பண்புகளை பற்றி சொல்லி காட்டும் போது அவர்கள் தனிமையில் இருக்கும் போது என்ன செய்வாங்க? தன்னுடைய இறைவனை அஞ்சுவார்கள் என்று என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள்ல சூரா யாசீனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான், இன்னமா துன்திரு மனித்தபிர வ ஹஸிர் ரஹ்மான பில் கைப். நீங்கள் யாரை எச்சரிக்கை செய்வீர்கள் தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய எச்சரிக்கை யாருக்கு பலன் அளிக்கும் தெரியுமா? இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை எல்லாருக்கும் பலன் அளிக்காது. எல்லாரும் பயானை கேட்கிறோம், எல்லாரும் திருக்குர்ஆனை படிக்கிறோம், பயானை கேட்பவர்கள் படிப்பவர்கள் எல்லாம் இறையச்சத்தோடு நடப்பது கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா துன்திரு மனித்தபிர வ ஹஸிர் ரஹ்மான பில் கைப். நபியே, நீங்கள் யாரை எச்சரிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய எச்சரிக்கை யாருக்கு பலன் அளிக்கும் என்று சொன்னால், யார் அளவற்ற அருளாளனை தனிமையில் இருக்கின்ற போது அஞ்சுகின்றார்களோ அத்தகைய அச்சமுடையவருக்கு தான், அத்தகைய இறையச்சம் உடையவருக்கு தான் உங்களுடைய அறிவுரை பலன் அளிக்கும் என்று செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டுறான். அப்ப இறையச்சம்னா என்ன? தனிமையில் இருக்கின்ற போது, தவறு செய்யும் போது, ஒரு தவறு செய்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற சூழ்நிலை வரும்போது நாம அல்லாஹ்வுக்கு பயந்து விலகினோம் என்று சொன்னால் அதுதான் இறையச்சம் என்பது என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம பயப்படுறோமா? அல்லாஹ்வுடைய தன்மையை நம்ம அப்படி விளங்கி வைத்திருக்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். நீங்க அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, அலம் தர அன்னல்லாஹ யஅலமு, வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சாதாரணமானவனா? நீங்க யாருமே இல்லாத சூழ்நிலையில ஒரு தவறு செய்தா அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்கிறான், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த வசனத்துல, நீங்கள் மூவரில் ரகசியத்துல 3 பேரு நீங்க ரகசியம் பேசுறீங்கன்னு சொன்னா 4ஆவனவன் அல்லாஹ் இருக்கிறான். 3 பேர் சேர்ந்து கூடி பேசுறீங்க, யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 4ஆமானவனாக நான் இருக்கிறேன். உங்களுடைய 5 ரகசியம் பேசினால் 6ஆமானவனாக அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன். என்ன செய்யலாம்? நீங்க இதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அவன் இல்லாமல் நீங்கள் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கி
அல்லாஹ் என்ன செய்வான், எப்படிப்பட்ட நிலையில நம்ம பாவம் செய்தாலும் யாருமே பார்க்காம கதவை பூட்டி கொண்டு ஒரு தவற்றை செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்தான், அதை உற்று நோக்கி கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அச்ச உணர்வு நமக்கு இருக்குதா என்பதை நாம சிந்தித்து பாருங்க. இதுதான் உண்மையான இறைச்சம். நாளை அதாவது நம்ம கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு தொழுகையை நிறைவேற்றுவது, நோன்பு நோற்பது, குர்ஆனை எடுத்துவது, அது மட்டும் இறைச்சத்துடைய வெளிப்பாடு கிடையாது. உண்மையான இறைச்சம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற மாதிரி அவர்கள் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை ஏற்றுவார்கள். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இறைச்சம். தனியா பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், மறுமையில அவன் இது குறித்து கேள்வி கேட்பான் என்கின்ற அந்த அச்ச உணர்வை நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு ரமலான் முடிந்த பின்பு, பெருநாள் பிறை தோன்றிய பின்பு, அதற்கு அடுத்த நாளே மக்களோட நடவடிக்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இறையச்சத்திற்கு சம்மதமே இல்லாத மக்களாக மார்க்கம் தடுத்த பல காரியங்கள்ல பழையபடி ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இறையச்சம்னா என்ன? நம்ம நபி தோழர்களுடைய வாழ்க்கையில பல உதாரணங்கள் பார்க்கிறோம். ஒரு சஹாபிய பெண்மணி காஃபிதியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நபிகள் நாயகம் அவங்க குலத்தை சேர்ந்த பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்தேன். யார் சொல்ற? அந்த பெண்ணை பற்றி மற்றவங்க குற்றம் சொல்லல. அந்த பெண்மணி தானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாண்டடா வராங்க. அவங்க ஒரு விபச்சாரம் செய்துட்டாங்க, யாருமே பார்க்கல, அதற்கு சாட்சி கிடையாது. ஆனா அது செய்ததற்கு பிறகு அவருடைய உள்ளத்துல தோன்றிய அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியும். இந்த அளவுக்கு இறையச்சத்தோடு ஒருவரால நடக்க முடியுமா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்துட்டா என்னைக்கு நீங்க தண்டனை கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை திருப்பி அனுப்புறாங்க. போமா, போய் பாவம் பண்ணிட்டு போங்க, போய் நாளைக்கு வாங்கன்னு அந்த பெண்மணியை திருப்பி அனுப்புறாங்க. அப்பா விட்டா போதுன்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஏதோ அவசரப்பட்டு ஏதோ கொஞ்சம் ஈமானிய உணர்வுல போய் கேட்டுட்டோம். இதுக்கு விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. ஆனா அந்த பெண்மணி மறுபடியும் என்ன செய்யறாங்க? அதுக்கு அடுத்த நாள் வராங்க. அவங்களுடைய மனசு இருக்கல, நாம இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டோம், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில தண்டிச்சிருவானே என்று பயந்து மறுமையிலும் மறுநாள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க. நான் விபச்சாரம் செய்துட்டேன் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? நான் கர்ப்பமாக இருக்கிறேன். தானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாண்டடா வராங்க, யாருமே பார்க்கல. அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த இறையச்சம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சரிம்மா, உனக்கு தண்டனை நிறைவேற்றலாம், நீ இப்ப கர்ப்பமாக இருக்கிறிய, போய் குழந்தையை பெற்றெடுத்துட்ட இடத்துல வா. குழந்தையை பெற்றெடுக்க எத்தனை மாசங்க ஆகும்? ஒரு 3 மாத கர்ப்பிணியாக அந்த பெண்மணி வந்திருந்தா குறைந்தது 7 மாதங்களாக ஆகும். அத்தனை மாதங்கள் கடந்த பின்பு அவருடைய உள்ளத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அல்லாஹ்வை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் செய்த இந்த பாவத்திற்கு அல்லாஹ் மறுமையில என்ன தண்டிச்சிருவானே, அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிகாரமாக இந்த உலகத்துல தண்டனையை வாங்கியே தீரணும். குழந்தையை பெற்றெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குழந்தையை கொண்டு காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், இப்ப எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க, மரண தண்டனையை கேட்டு வராங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு நீ பால் குடிய மறக்கடிச்சிட்டு வா. நீ போயிட்டா யார் பால் கொடுப்பா? அந்த குழந்தைக்கு பால் குடிய மறக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருடங்கள். மறுபடியும் 2 வருடம். அப்ப கூட எப்பாடி தெரியாதனமா ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல போயிட்டோம், மாட்டிக்கிட்டா மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்படியே பேக் அடிச்சுட்டாங்க. அந்த குழந்தை பால் குடி மறந்து 2 வருடம் கழித்து அந்த குழந்தையுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குழந்தை இப்ப பால் குடியை மறந்துருச்சு, இப்போ தானாக உணவை உண்ணக்கூடிய அளவிற்கு என்னுடைய குழந்தை வளர்ந்துருச்சு, இப்போ எனக்கு நீங்க தண்டனை நிறைவேற்றுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை வேற ஒருவருக்கு ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணிக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற செய்கின்றார்கள். கழுத்தளவுக்கு குனியை தோண்டி அந்த பெண்மணி புதைக்கப்பட்டு கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பெண்மணியோட ரத்தம் தெரிந்து யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மேல அந்த ரத்தம் தெரிக்குது.
அவங்க அசிங்கப்படுறாங்க. சார், ஒரு பிச்சாரியுடைய ரத்தம் என் மீது தெரிப்பதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. காலிதி அந்த மாதிரி பேசாத. அந்த பெண்மணி திரும்பி அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பை மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் அனைவருக்கும் சமமாக போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பாவ மன்னிப்பு இருக்குது என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. இதுதான் இறையச்சம். இந்த மாதிரியான இறையச்சம் நம்மிடத்தில் இருக்குது. நாம தொழுகைக்கு வந்துட்டதுனால இரவு நேரத்துல தொழுதுட்டதுனால நம்ம இறையச்சமுடைய மக்கள் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான்? ஒரு தவறு செய்யறோம், பிடிபடுவதற்கு யாருமே இல்லை, யாருமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, இந்த பாவத்தை செய்தால் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்கின்ற நிலை வந்தால், தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சம் இந்த பெண்மணிக்கு வந்துச்சு. யாருமே பார்க்கலாம நாம போய் ரசூலுல்லாஹ் அந்த பாவத்தை சொல்லலன்னா நம்ம யாருமே தண்டிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்லி மரண தண்டனை வாங்கினாங்களே. தனிமையில் இருக்கின்ற போது என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இறையச்சத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி இறையச்சம் நம்மிடத்தில் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? நாளைக்கு மறுமை நாள்ல என்னுடைய சமுதாயத்துல ஒரு கூட்டம் வருவார்கள். எப்படி வருவாங்கன்னு சொன்னா, திகாமா என்று சொல்லக்கூடிய மலையை போன்று மிகப்பெரிய நன்மைகளோடு வருவாங்க. அல்லாஹ்விடத்துல எவ்வளவு நன்மை! அப்படி தொழுதுப்பான். ரமலானுடைய மாதத்துல இரவு தொழுகை என்ன, தான தர்மங்கள் செய்யறது என்ன, நோன்பு நோற்பது என்ன, இப்படி பல நல்லறங்களை செய்து கொண்டு வறுமையில திகாமா மலை அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வாங்க? அவர்களுடைய நன்மைகளை சிதறக்கூடிய தூசிகளாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அந்த நன்மைகளை அல்லாஹ் ஊதி விடுவான். அவர்கள் செய்த அந்த நன்மைகளுக்கு, இபாதத்துகளுக்கு வறுமையில எந்த மதிப்பும் இல்லாம அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? சிதறக்கூடிய தூசிகளை போல அல்லாஹ் அந்த நன்மைகளை ஊதி தள்ளிடுவான். அப்ப கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க அந்த மாதிரி கூட்டமா ஆயிடக்கூடாது, நாங்க அந்த மாதிரி மறுமையில எங்களுடைய நன்மைகளை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார்? யாருடைய அந்த பாவத்தை, அந்த நன்மைகள் அல்லாஹ் இப்படி தூசி மாதிரி ஊதுறான அந்த கூட்டத்தார் யார் என்று செய்றாங்க? நபி தோழர்கள் கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆமா, இன்னகும் இஹ்வானுக்கும், அவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள் தான். வேற யாரும் கிடையாது. அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனா உங்களோடு நின்று இரவு தொழுகையில் ஈடுபட்ட மக்கள், உங்களோடு இருந்து திருமறை குர்ஆனை ஓதிய மக்கள், உங்களோடு சேர்ந்து நோன்பு நோற்ற மக்கள் என்று சொல்றாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்ன, இவ்வளவு நன்மைகளை உங்களோடு செய்தாங்க தான். ஆனால் அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது தான் பயன். மக்களோடு சேர்ந்து இருக்கும் போது நன்மைகளை செய்தாங்க. அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்தானோ, தடை விதித்தானோ, அந்த பாவங்களை செய்த கூட்டம் அவர்கள். வறுமையில் எவ்வளவு பெரிய இழப்பு! மக்கள் மத்தியில பார்க்கும் போது நன்மைகளை செய்யறது, மக்களோட சபையில இருக்கும் போது நல்லவனா இருப்பது, ஆனா தனிமையில இருக்கின்ற போது மார்க்கம் தடுத்த எல்லா பாவங்களையும் ஒருவன் செய்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இழப்ப மறுமையில அவங்க சந்திப்பாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மறுமையில திகாமா அளவுக்கு, மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்தாலும் அந்த இபாதத்துகளை அல்லாஹ் செஞ்சிருவான், சிதறக்கூடிய தூசிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே. இப்ப நாம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கணும்? நாம செய்யக்கூடிய எந்த நல்லறமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லாம மற்றவர்கள் பார்க்கும்போது நன்மைகளை செய்துவிட்டு தனிமையில் இருக்கும்போது யாருமே பார்க்கலையும் மற்ற நிலைமையில இருக்கும்போது பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை செய்ய மாட்டான், கூலி வழங்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மறுமையில அர்ஷுடைய நிழல் இருக்கிற மஹ்ஷருடைய மைதானத்துல அர்ஷுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல ஒதுக்குவதற்கு அல்லாஹ் இடம் அளிப்பான். அதுல ஒருவர் யாரு? அதுல ஒரு கேட்டகரி என்ன? தனிமையில் இருக்கும் போது
அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கண்ணீர் வடித்தவர். தனிமையில இருந்து அழுகுறாரு, அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரு. அந்த மாதிரி யார் பயந்து நடுங்குகிறார்களோ அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷுடைய நல்ல இடம் கொடுப்பான்னு என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அப்ப ரமலான் மாதத்துல இருந்த அந்த இறையச்சம் ரமலான் கடந்த பின்பும் ஏனைய எல்லா மாதங்களிலும் இதே இறையச்சம் என்ன செய்யணும்? தொடரணும். இறையச்சம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் என்ன? தனிமையில இருக்கின்ற போது அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடப்பது, மறுமைக்காக கவலைப்படுவது. மறுமைக்காக கவலைப்படுவது ஒரு இறையச்சத்துடைய வெளிப்பாடுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல மறுமை நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபி தோழர் மன் வக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னத. ஒரு நபி தோழர்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காத நிலையில மறுமையில அல்லாஹ்வை சந்திப்பார்களோ தஹலல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். எப்போ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் இந்த உலகத்துல இணை கற்பிக்காம ஒருவர் வாழ்ந்து மரணம் செஞ்சால் மறுமையில என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான். அப்ப அதை கேட்கிறாங்க நபி தோழர், அல வசீருன்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நற்செய்தியை மக்களுக்கு நான் போய் தெரிவிக்கட்டுமா? எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள்கிட்ட போய் நான் சொல்லட்டுமான்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இன்னி அஹாஃபு, சொல்ல வேண்டாம் நான் கவலைப்படுகின்றேன்னு சொன்னா இந்த செய்தியை மக்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க? இபாதத்து செய்வதில் அலட்சியமாக இருந்து விடுவார்கள். அல்லாஹ் தான் எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான, நாம இதுக்கு இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க? மக்கள் அலட்சியமாக இருந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். இதுதான் இறையச்சம். மறுமையை சிந்தனை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். ஒரு பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த சஹாபிய பெண்மணிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்வாங்க உயிரோடு இருக்கும்போது உம்மு ஐமன் அவர்களை அடிக்கடி சந்திப்பாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பெண்மணியை பார்க்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பெண்மணி அடிக்கடி சந்திப்பாங்க. நாமளும் வாங்கன்னு சொல்லி உம்மு ஐமன் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது பாத்தீங்கன்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. பார்த்தோம் அபூபக்கர் உமர் அவர்களை பார்த்தோம்னா அழுகுறாங்க. கேட்கிறாங்க, சொல்றாங்க அபூபக்கர் அவர்கள், ஏன் அது எதற்காக அழுகுறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல இருப்பதை விட அல்லாஹ்விடத்துல இருப்பதுதானே சிறந்தது. ரசூலுல்லாஹ் மரணத்தை நினைச்சு நீங்க அழுவாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்துல இருப்பது சிறந்தது தானே, அழாதீங்க என்று சமாதானப்படுத்துறாங்க. அப்போ உம்மு ஐமன் சொல்றாங்க, நான் அதற்காக அழல, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல இருப்பதை விட மறுமையில அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்ததுதான் என்பதை நான் அறிவேன். நான் அதற்காக அழல. நான் எதற்காக அழுகிறேன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததோட அல்லாஹ்வுடைய வஹி செய்தி நின்று விட்டது. மார்க்கத்துடைய புதிய சட்டங்கள் எதுவும் வரலையே, திருமறை குர்ஆனுடைய அந்த வருகை வஹி செய்தி வசனங்கள் நின்று போய்விட்டதே என்று நான் நினைத்து அழுகின்றேன் என்று சொல்லி செய்றாங்க. அந்த பெண்மணி அப்படியே அழுகின்றார்கள். அவங்கள பார்த்து அபூபக்கர் உமர் என்ன செய்யறாங்க, நீங்க அழ வச்சிட்டீங்க என்று அவர்களும் அழுகின்றார்கள். இந்த அளவுக்கு மறுமை குறித்த சிந்தனை அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு பாருங்க. அப்ப இதற்காக இன்னைக்கு அழுகுறாங்கள, இதுதான் இறையச்சத்துடைய வெளிப்பாடு. ஆயிஷா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்காண்டி மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. கிளம்புன ஒரு இடத்துல வரும்போது அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சு. அப்ப ஆயிஷா என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை செய்ய முடியாம போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே அழாத, எதற்காக அழுற? நீ ஹஜ்ஜில அந்த தவாப் என்கின்ற அந்த நன்மையை செய்வ, ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லா வணக்கத்தையும் செய்து கொண்டு, இது அல்லாஹ் பெண்களுக்கு ஏற்படுத்தியது, நீ அழாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யறாங்க, சமாதானம் செய்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இறையச்சத்துடைய வெளிப்பாடு இந்த மாதிரி ஒரு நன்மையான காரியம், ஒரு இபாதத்து நம்மிடத்துல தவறி போகும்போது அதற்காக அழுகிறாங்க. இப்படிப்பட்ட இறையச்சம் ரமலானுக்கு பின்னும் நம்மிடத்துல தொடருமா என்பதை நாம் என்ன செய்யணும்,
நாம சிந்தித்து பார்த்து இறையச்சத்தின் அடிப்படையில நம்முடைய நடவடிக்கைகளை ரமலான் கடந்த பின்பும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்து ரமலானுடைய இறுதி நாள் ரமலான் கடந்த பின்னும் ரமலான்ல இருந்த அந்த இறைச்சம் நம்மிடத்துல தொடர வேண்டும். இதுதான் இந்த நோன்புடைய நோக்கமாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல எச்சரிக்கைகளை அமல்கள் இபாதத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. உங்கள் விஷயத்துல நான் அஞ்சுவதெல்லாம் ரியாவை பற்றி தான் என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரியா என்றால் என்ன? எதற்கு இந்த விஷயத்தை நீங்க அச்சப்படுறீங்க? ரியா என்றால் என்ன என்று செய்யறாங்க. நபி தோழர்கள் கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ரியா என்று சொன்னால் மறைவான நினைவு வைத்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லறமாக இருந்தாலும் முகஸ்துதிக்காக அதை செய்யும். 4 பேர் நம்மை பார்க்க வேண்டும், நம்மை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களே மக்கள் செய்யறாங்களே, அதுதான் ரியா என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி முகஸ்துதிக்காக யாராவது ஒரு அமலை இந்த உலகத்தில் செய்தார் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அந்த மனிதரை அழைப்பான். அழைத்து சொல்வான, பூமியில யாருக்கு காட்டுவதற்காக இந்த உலகத்தை அமலை செய்தாயோ அவர் இடத்துல போய் இதற்கு கூலி கிடைக்குமான்னு போய் பாரு. அந்த மனிதரை அல்லாஹ் அனுப்பிடுவான். நாம் இந்த உலகத்தில் நன்மையை செய்வது எதற்கு? அல்லாஹ்விடத்துல கூலி வாங்க வேண்டும் என்பதற்கு தான். அந்த எண்ணம் இல்லாம இந்த உலகத்தை எல்லாரும் மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும், பிறர் நம்மை பார்க்க வேண்டும், தொழிலாளி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுபடியும் அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து சொல்வானா, நீ பூமியில யாருக்காக இந்த அமலை செய்தாயோ, யாரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக செய்தாயோ அவரிடத்துல போய் இதற்கான கூலி கிடைக்குமா என்று போய் பார் என்று செய்வான். அல்லாஹ் அந்த மனிதரை அனுப்பி விடுவான் என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர். அதன் அடிப்படையில நாம செய்யக்கூடிய இபாதத்துக்குள் குறைவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்தோடு ரமலானுடைய மாதத்திலும் ரமலான் கடந்த பின்பும் அதே அமல்கள் நம்மிடத்தில் இறையச்சத்தோடு தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் மூலமாக நம்மிடத்துல எதிர்பார்த்த இறையச்சம் என்பதை உணர்ந்து இறையச்சத்தோடு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கிறேன்.